பாவங்கள் பாவ சுவாபங்கள் மாறணும். சிலர் சொல்லுவாங்க ஜீனுங்க, ஜீன். அப்ப நமக்குள்ள எந்த ஜீனு போயிட்டு இருக்குது? ரத்தம் தானே நமக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அப்ப அதுதான் இங்க கிரியை செய்யணும், அதுதானே இங்க வேலை செய்யணும். தப்பிக்க முடியாது சார், ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியாது. பரம்பரை பரம்பரை பரம்பரையா அது ஜீனுங்க, மாறாதுங்க. அப்படி கிடையாது, அது வேற. நீங்க கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஜீன் வேற, கர்த்தருக்கு அப்புறம் வேற. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வேற, அந்த நாட்கள் வேற. அதுக்கு பிறகு நீங்க வேற உருவமா மாற்றப்படுறீங்க. ஆமே. அதுக்கப்புறம் நீங்க வேற மாடுலேஷன், நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்க. அப்போ அதுக்கப்புறம் வேற மாதிரி நீங்க உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஜீன் வேற, அதுக்கு முன்னாடி வேற. அதுக்கு முன்னாடி நீங்க நடந்து போகும்போது உங்களை கேலி கிண்டல் பண்ற ஒரு ஜீனு. நீங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு நீங்க பார்த்தாலே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாயை திறந்தாலே அற்புதம் நடக்கும், நீங்க தொட்டாலே அற்புதம் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஜீன் வேற, இந்த ஜீன் வேற. மறுபடியும் நீங்க தப்பு பண்ணாதீங்க, அதை சொல்லாதீங்க. இது பரம்பரை சாபங்க, பரம்பரையா வந்து இல்லவே இல்லைங்க. நான் இயேசு கிறிஸ்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதானது. அதுதான் வசனம். வசனம் என்ன சொல்லுகிறது? பழசு ஒழிஞ்சு போயிடுச்சு, புதுசுதான் எல்லாமே. இன்னமும் நம்ம ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் பழசாதான் இருக்குன்னு அர்த்தம். பிரசங்கத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை எப்படி இருக்குது அவருக்கு? வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் அப்படியே பைபிளை தூக்கி நெஞ்சில சுமந்துக்கிட்டு போனேன் அப்படின்னா போனேன், அதுல என்ன இருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லையே. என்னால ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு போறேன், நான் என்ன பிரசங்கத்தை வைக்கிறேன், நான் என்ன பிரசங்கம் பண்றேன், நான் என்ன கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? சும்மா எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போறாங்க, கதையாதான் பேக்க தூக்கி பின்னாடி மாட்டிக்கிட்டு. உங்க வார்த்தையில வல்லமை இல்லைங்க, உங்க வாழ்க்கையில தான் வல்லமை இருக்குது. ஆமென். உங்க வாழ்க்கை பேசும். நீங்க அமைதியா இருங்க, உங்க வாழ்க்கை பேசும்.